தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது இறைவார்த்தை ஞாயிறை நினைவு கூறுகின்றது. இந்த நினைவு கூறுதல் எங்களுக்கு இரண்டு விதமான அழைப்புகளை முன்வைக்கின்றது. முதலாவதாக, ஆண்டவரின் வார்த்தையாக இருக்கின்ற இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எங்கள் வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறுகின்றது. இரண்டாவதாக, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையின் வல்லமை அனுபவிக்கின்ற நாங்கள் இறைவன் எங்களுக்கு தருகின்ற சந்தர்ப்பங்களின் வழியாக, எங்களுடைய திறமைகளின் வழியாக ஆண்டவரின் வார்த்தையை மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு எங்கள் எல்லாருக்கும் உண்டு என்பதை நினைவூட்டுகின்றது. ஆகவே இந்த இரண்டு அழைப்புகளையும் ஏற்று இயேசுவின் மகிமைக்காக இவ்வுலகில் வாழுகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியின் வல்லமையினால் நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப பெற்று எங்கள் அழைப்பை வாழுவோம். அன்பான சகோதரங்களே, இந்த திருப்பலியை நானும் நீங்களும் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களை கொஞ்சம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய
மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பேரினால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேய நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள், உன்னுள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள்.
உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயு வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கெபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பேரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்று கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய நகரங்களின் எல்லையில் கடலோரமாக அமைந்திருந்த கப்பர்நகூமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழுகின்ற கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாக நடக்கும் பொழுது சகோதரர்கள் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்றார்.
உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து கொஞ்சம் அப்பால் சென்ற பொழுது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவின் படகின் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதிலும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பொதுக்காலத்தின் 3வது ஞாயிறை நினைவு கூர்ந்து இன்றைய நாளின் இறை வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கின்றோம். நற்செய்தியிலிருந்து ஆரம்பிப்போம். இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு சீடர்களை அழைக்கின்றார். எதிர்பாராத சூழ்நிலையில், எதிர்பாராத நேரத்தில் அவர்களை ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். அழைக்கின்ற பொழுது சீடர்களை புரிந்து கொள்ள வைக்கின்றார். ஆனால் அவர்கள் முழுமையாக புரிந்து கொண்டார்களா என்பது தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த சீடர்கள் 4 பேரும் நல்ல யூதர்களாக இருந்தபடியினால் நிச்சயமாக அவர்கள் இயேசுவின் செய்தியின் ஒரு சில அர்த்தத்தையாவது அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். முதலாவதாக இன்றைய நற்செய்தியும் 1வது வாசகமும் எங்களுக்கு நினைவூட்டுவதை பாருங்கள். 2 இறை வார்த்தைகளும் எங்களுக்கு ஒரு சில ஊரின் பெயர்களை நினைவூட்டுகின்றன. நெப்தலி, செபலும் நகர்கள். சில நேரத்தில் அதை நாடு என்று அழைப்பது உண்டு. அடுத்ததாக கபர்நகும், இன்னொன்று பார்த்தீர்கள் என்றால் கலிலேயா. இந்த 4 ஊர்களின் பெயரும் 1வது இறைவார்த்தை பகுதியிலும் நற்செய்தியிலும் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஊர்களின் பெயரை சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு அவை வெறுமனே ஊர்களின் பெயராகத்தான் இருக்கும். ஆனால் அன்று யூதர்களுக்கு, விவிலியம் பற்றிய தெளிவு உள்ளவர்களுக்கு இது வெறுமனே ஊர்களின் பெயர் கிடையாது. பின்னால் ஒரு கதையே இருக்கின்றது, சரித்திரமே இருக்கின்றது. இந்த ஊர்களை பற்றி இறை வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் இவர்கள் இருளில் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பலவீனமாக இருக்கலாம், அந்த நாட்டினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஒருவேளை அவர்களின் அறியாமையாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய இறை வார்த்தைகள் சொல்லுகின்றது, இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு பேரொளி கிடைக்க ஆரம்பித்தது. சாதாரண ஒளி கிடையாது, பேரொளி கிடைக்க ஆரம்பித்தது. இயேசு முதலாவதாக என்ன சொல்ல விரும்புகின்றார் என்றால், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் என்றுமே இருளில் வாழ்வது இறைவனின் விருப்பம் அல்ல, அவருடைய திட்டம் அல்ல. மாறாக ஆண்டவருடைய தெளிவான திட்டம், அவருடைய அன்பின் வல்லமையின் திட்டம் என்னவென்றால், இருளில் வாழ்கின்றவர்கள் விடுதலை அடைய வேண்டும், பேரொளியை அவர்கள் பார்க்க வேண்டும். அன்பான சகோதரங்களே, சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த இருளில் இருந்து மீட்பதற்காகவே
ஆண்டவர் இயேசு எங்களை தேடி வருகின்றார். அவர் தேடி வருவது மட்டுமல்ல, தன் தூதர்களையும் தேர்ந்தெடுத்து அந்த தூதர்களை எங்களிடம் அனுப்புவார். நாங்கள் எல்லோரும் பேரொளியை காண வேண்டும் என்பதற்காக, இருளில் இருந்து நாங்கள் எல்லோரும் விடுபட வேண்டும் என்பதற்காக. இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு இந்த ஊர்களின் பெயரை சொல்லுகின்ற பொழுது இறை வார்த்தைகளே எங்களுக்கு சொல்லும், இந்த ஊர்கள் சின்ன ஊர்கள், அவ்வளவு பெரிய மதிப்புடைய ஊர்கள் அல்ல, குட்டி குட்டி ஊர்கள் தான். ஆனால் ஆண்டவரின் பணி ஜெருசலேமில் ஆரம்பிக்கவில்லை, இந்த சின்ன சின்ன ஊர்களில் ஆரம்பிக்கின்றது. ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த சின்ன ஊர்களில் ஆரம்பிக்கின்றார்? இறை வார்த்தை போதிப்பின், இறை வார்த்தை பகிர்வின், ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பணி எங்கு ஆரம்பிக்க வேண்டும் என்றால் சிறியவர்கள் மத்தியில் இருந்துதான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். கைவிடப்பட்டவர்கள் மத்தியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இன்று பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் ஆண்டவர் இயேசு ஒரு சவாலாக இதை முன்வைக்கின்றார். முக்கியமாக என்னை போன்ற குருக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் பணி யாருக்கு தேவை? கடைநிலையில் உள்ளவர்களுக்கு, மூலையில் உள்ளவர்களுக்கு, இருளில் வாழ்கின்றவர்களுக்கு. நீங்கள் அங்கிருந்துதான் உங்கள் பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுவார். புனித ஜான் கிறிசோஸ்டம் இப்படி சொல்லுகின்றார், கலிலேயா சிறிய நகரம் அல்ல, கைவிடப்பட்ட நகரம் அல்ல, எல்லையில் இருக்கின்ற ஒரு நகரம். எல்லையில் இருந்துதான் ஆண்டவரின் பணி தொடருகின்றது. ஆகவே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எல்லைகளுக்கு சென்று அங்கிருந்து ஆண்டவரின் அன்பை போதிக்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக, இன்றைய நற்செய்தியின் ஆரம்பத்தை கொஞ்சம் பாருங்களேன். புனித மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுவார், யோவான் கைது செய்யப்பட்ட பின்பு கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டு இயேசு புறப்பட ஆரம்பிக்கின்றார். அன்பான சகோதரங்களே, யோவான் கைது செய்யப்பட்டார். நிறைய நாட்கள் அவர் உயிருடன் இருக்கவில்லை. இன்னொரு இடத்தில் திருவிவிலியம் சொல்லும், யோவான் இறந்து விட்டார் என்பதை அறிந்த இயேசு தன் பணியை தொடங்கினார். எங்களுடைய பணியின் ஆரம்பம், ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சி சொல்லுவதன் ஆரம்பமே எங்களுக்கு நினைவூட்டுகின்றது, நீ எதிர்நீச்சல் போட அழைக்கப்பட்டிருக்கின்றாய். ஆண்டவர் ஒருவரை அழைக்கின்றார் என்று சொன்னால் அவனால் செய்யக்கூடியதை செய்வதற்காகத்தான் அழைக்கின்றார். உங்களால் எதிர்நீச்சல் போட முடியும், அதனால் தான் உங்களை கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற பெரிய பேற்றினை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆண்டவரின் அன்புக்கு சாட்சியம் சொல்லுவதற்கு பயப்படாதீர்கள். ஆண்டவரின் பேரினால் பணி செய்வதற்கு பயப்படாதீர்கள். அது ஒரு எதிர்நீச்சல் தான். ஆண்டவரும் சேர்ந்து உன்னுடன் நீச்சல் போடுவார். நிச்சயமாக நீங்களும் நானும் கரை சேர்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு துணை நிற்பார் என்று சொல்லுவார். அன்பான சகோதரங்களே, பணியாளர்கள் பணி செய்வதற்கு பயந்து விடக்கூடாது. மரணத்தை பார்த்து நாங்கள் பயந்து போய்விடக்கூடாது. அருளாளர் ஃபுல்டன் ஷேன் அமெரிக்காவின் பேராயர்களில் ஒருவர், மிக விரைவிலேயே புனிதராக திருநிலைப்படுத்தப்பட போகின்ற ஒருவர். அவர் சொல்லுவார், மரணத்தை பார்த்து பயந்து விடாதே. மரணம் பயங்கரமானது அல்ல, ஆனால் உயிருடன் இருக்கின்ற பொழுது உன்னுடைய உள்ளத்துக்குள் ஏதாவது மரணிக்கின்றதா என்று பார், அதுதான் பயங்கரமானது. உயிர் வாழ்கின்ற பொழுதே நம்பிக்கைக்குள் நாங்கள் இறந்து விடுகின்றோம், அது பயங்கரமானது. வாழுகின்ற பொழுதே
ஆண்டவருடைய சாட்சிகள் நாங்கள் என்பதை நினைவு கூற மறந்து விடுகின்றோம். ஒரு மரணம் அது பயங்கரமானது. அந்த மரணம் உனக்கு வந்துவிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கடைசியாக அன்பான சகோதரங்களே, ஆண்டவர் இயேசு 4 சீடர்களை அழைத்தார். அழைக்கின்ற பொழுது அவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள் அப்படி என்று சொன்னார். திரும்பவும் அவர் சொல்லுவார், என் பின்னே வாருங்கள், இந்த மானிட மகனுக்கு தலை வைக்கவும் இடமில்லை என்று சொல்லுவார். ஆகவே ஆண்டவர் இயேசு அழைக்கின்ற பொழுது இலகுவான சொகுசான ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கவில்லை, மாறாக உன்னதமான ஒரு வாழ்க்கைக்காக உன்னை அழைக்கின்றார். புனித அகுஸ்தீனார் சொல்லுவார், when Jesus calls, he doesn't call you for a comfortable life but for a better life. ஆண்டவருடைய அழைப்பு இப்படிப்பட்டதுதான் அன்பான சகோதரங்களே. ஆக இன்றைய நாளிலே அன்று ஆண்டவர் தன் 4 சீடர்களுக்கு வைத்த அழைப்பை எங்களுக்கும் முன்வைக்கின்றார். நாங்களும் அந்த அழைப்பை ஏற்று வாழ முன்வருவோம். கடைசியாக இந்த சீடர்களை இயேசு அழைத்தது எதுவும் செய்வதற்காக என்பதை விட அவரை போன்று வாழ வேண்டும் என்பதற்காக. எங்களுடைய மறைசாட்சியம் எதுவென்று சொன்னால், நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை சூழ்நிலையில் இயேசுவை போன்று வாழ்வதுதான் எங்கள் மறைசாட்சியம். இதை நினைவில் வைத்து இந்த வருடம் முழுவதும் விசுவாச அறிக்கையிடுகின்ற நாங்கள் அந்த விசுவாசத்தை இயேசுவை போன்று வாழ்வதில் செலவழிக்கும் வரம் கேட்டு ஜெபிப்போம். இப்பொழுது நாங்கள் எங்கள் விசுவாசத்தை நம்பிக்கையுடன் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடே ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய பாதுகாப்பையும் நம்புகின்ற நாங்கள் எங்கள் தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லி மன்றாடுவோம்.
எம்மை ஒளியின் பாதைக்கு வழிநடத்தும் இறைவா, எமது திரு அவையின் திருத்தலைவராகிய திருத்தந்தை, எமது ஆயர் குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இறை வார்த்தையை தியானிப்பதிலும் அதன் விழுமியங்களை மக்களுக்கு அறிவிப்பதிலும் ஆர்வமுடன் செயல்படவும், கிறிஸ்துவின் ஒளியை பிற இனத்தாருக்கு காட்டும் பேரொளியாக திகழவும் தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருத்தூதர் பவுல் அடியார் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒருமைப்பாட்டை நாங்கள் கடைபிடிக்க அருள் புரியும். கிறிஸ்தவர்களிடையே நிலவும் பிளவுகள், சண்டை சச்சரவுகள் மற்றும் குழு மனப்பான்மைகள் நீங்கி நாங்கள் அனைவரும் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டவர்களாய் கிறிஸ்துவின் சிலுவை நிழலில் இணைந்து வாழ வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைப்பின் நாயகனே இறைவா, என் பின்னே வாருங்கள் என்ற உமது குரலை கேட்டு தங்கள் வழிகளை விட்டு பின் சென்ற சீடர்களைப் போல இன்று இளைஞர்களும் உலக போக்கின் வலைகளில் சிக்காமல் உமது அழைப்பிற்கு உடனடியாக பதிலளிக்கவும், உமது நற்செய்தியை அறிவிக்கவும், மனிதரை பிடிப்பவர்களாக மாறவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேர்பும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும், வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கொஞ்ச நேரம் அமைதியாக ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய அன்பின் மீதும் பரிவிரக்கத்தின் மீதும் நம்பிக்கை கொண்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் கேட்ட இந்த மன்றாட்டுக்களையும் எங்களுடைய மற்ற தேவைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரங்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும்
மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழி செய்தார். ஆகவே நாங்கள் வான தூதரோடும் புனிதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தன் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் உங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்ற திரு அவை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோன், மெல்கம் ரஜிதங்கள், ஆயரேனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பொதுநிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். நாம் அனைவரும் உம்முடைய அன்பின் முழுமையை அடையச் செய்யும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசியப்பர், அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி தந்தார். நாங்களும் இயேசு சொல்லி தந்தவாறு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று இந்தொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் பார்த்து நம் அனைவருக்கும் நிலையான அமைதியும் ஒற்றுமையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். அவரை பெற்றுக்கொள்ள அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் மனமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அருளினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். இழிவானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னைப் போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவாம், எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் தருகின்ற உமது அருளை பெற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் உமது கொடைகளை பெருமையுடன் வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டவரின் ஆசீர் நிறைவாக கிடைக்கட்டும். அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியில் இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.